ஜெபிக்கலாம். அருமையான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஆண்டவரே, என் மன மகிழ்ச்சி நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த ஆராதனை நீங்கள் ஆசீர்வதித்து ஆண்டவரே தேவ பிரசன்னம் மகிமை அபிஷேகம் வல்லமைகள் ஆண்டவரே இறங்கி ஆளுகை செய்யும்படியாய் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே இரட்சகரே சோத்திரம், மீட்பரே சோத்திரம், சர்வ வல்லமையுள்ளவரே நன்றி. ஆண்டவரே பாடல்களுக்காய் உம்மை துதிக்கிறோம். தேவ பிரசன்னம் மகிமை இறங்கி ஆளுகை செய்து ரட்சிக்கும்படியாய் துதிக்கிறோம். ஆண்டவரே வர்ஷிப்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் தாமே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே ஆண்டவரே இந்த சபை முழுவதையும் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே வல்லமை அபிஷேகம் ஆளுகை இறங்கும்படியாய் ஆண்டவரே ஆண்டவரே ஆராதனை கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. தேவனுடைய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படட்டும். ஆண்டவரே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி உடைய சத்தியத்தை கேட்க ஆண்டவரே உடைய சத்தியத்தை சத்தியத்தின்படி பேசும்படியாய் செய்ய ஆண்டவரே கடைகள் எல்லாம் மாற்றுங்க. காணிக்கை பகுதி, அறிவிப்பின் பகுதி ஆண்டவரே எல்லாவற்றையும் உடைய கரத்திலே அர்ப்பணித்து ஸ்தோத்திரித்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தாழ்த்துகிறோம், ஒப்புக்கொள்கிறோம். கிருபையின் தேவன் வழி நடத்துவீராக. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். விளைந்த பலனை அறுப்பாடில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. என்னில் அடங்கா மாதர் சத்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ. என்னில் அடங்கா மாதர் சத்தம் உந்தன் செவியினில் துணிக்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்துமர சன்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகிறாரே. ஆத்துமர சன்யம் அடையாதவர் ஆயிரம் ஆயிரம் அழிகிறாரே. திறப்பின் வாசலில் நிற்பவன் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ. திறப்பின் வாசலில் நிற்பவன் யார், தினமும் அவர் குரல் கேட்கலையோ. விளைந்த பலனை அறுப்பாரில்லை, விளைவினர் பலன் வாடிடுதே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. அறுவடை மிகுதியாலோ இல்லை, அந்தோ மனிதர் அழிகின்றாரே. ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். ஆத்தும தரிசனம் கண்டிடுவாய், ஆண்டவர் வாக்கினை ஏற்றிடுவாய். விரைந்து சென்று சேவை செய்வாய், விளைவின் பலனை அறுத்திடுவாய்.
என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய்ந்ததாலே சோத்திரம். வல்ல ஜீவ வாக்குதத்தங்கள் வரைந்தனக்காய்
மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். இயேசு ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். எல்லா மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, கள் தீங்க கொடுக்கும் பெற்றோருண்டோ. மீன் கேட்டால் பாம்பை அருள்வாருண்டோ, எல்லா கரங்களை தட்டி கொடுக்கும் பெற்றோர். நன்றி. கொள்ளாத கூட செய்யா நலம் அருள்வார். கொள்ளாத கூட செய்யா நலம் அருள்வார். கூட்டம் நடுவில் ஜோதியே வேலையில் ஆடி அடைஞ்சும் வாரீரோ. அருவியே யுவேலையில் ஆடி அடைஞ்சும் வாரி. பாரும் தந்தையே, பாரும் தந்தையே, என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தையே என்ற உள்ளத்தை யாரும் காண உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலிப்பீடும் சுத்த ஜோதியே. அருவியே யுவேலையில் ஆடி அடைஞ்சும் வாரீரோ. அருவியே யுவேலையில் ஆடி அடைஞ்சும் வாரீரோ. எல்லாம் ஆண்டவரே. நவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. ஏசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. எல்லாம் சொல்லாமா? ஏசு ராஜா என் பெலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளில் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். இந்த சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தீர். தூயவரே, தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை, ஆராதனை ஆராதனை. எபினேசரே
ஜீவிக்கிறார், என்னுள்ளத்தில் அவர் ஜீவிக்கிறார். துன்பத்தில் எந்த துணையவரே, என்றென்றும் ஜீவிக்கிறார். வல்லமாய் உண்டே உண்டே அற்புத வல்லமை இயேசுவே, இரத்தத்தால் இரத்தத்தால் வல்லமாய் உண்டே உண்டே அற்புத வல்லமை ஆட்டுக்கூட்டின் பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை, அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே, அசைவாடு ஆவியே தூய்மையே ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. உண்டு தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே, ஆசீர்வாதியோ என் இயேசு கர்த்தரே, ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்போ, ஆவியின் மரங்களினால் என்னை நிரப்போ. ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா, ஊற்று தண்ணீரே எந்த தேவ ஆவியே, ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. எல்லா கடவுளுக்கு நன்றி சொல்லாமே. ஓ ரிபாலா அது வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார். நீதிமொழிகள் 21:31 வசனம் என்ன சொல்றாருங்க? நீதிமொழிகள் வாசிங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ எங்கிருந்து வருதாங்க? இதை தான் தியானிக்கிறோம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும். கல்யாணத்துக்கு நாள் பார்த்துட்டாங்க, குறிச்சிட்டாங்க, ஆயத்தமாக இருக்கிறாங்க. இப்போ அந்த கல்யாணம் முடிகிறது ஆண்டவர் கையில் தான் இருக்குது. அதுக்கான பெரும் செலவு இருக்கிறது இல்லையா? அதுபோல் ஆயத்தம், பல ஆயத்தங்கள் இருக்கிறது. பொண்ணு பார்க்குறது, புள்ள பார்க்குறது, வீடு பார்க்குறது, ரோடு பார்க்குறது, சாப்பிட்றது, மச்சானை கூடு, மாமாவை கூப்பிடு, அவரை கூப்பிடு, இவரை கூப்பிடு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கல்யாண பத்திரிக்கை, பொண்ணு சொல்லி இந்த மாதிரி வேண்டாம், புள்ள சொல்லுவார் இந்த மாதிரி வேண்டாம். அப்புறம் ட்ரெஸ் வாங்குறது, அதுக்கு ஒரு ஆயத்தம். இந்த ட்ரெஸ் வேணாம், இந்த ட்ரெஸ் தான் வேணும், அதுக்கான ஆயத்தம். இப்படி எல்லாமே ஆயத்தம். இந்த ஆயத்தங்களெல்லாம் முடிஞ்சால் தான் கல்யாணமே. இப்போ இதுக்கு இவ்வளோ வேலை இருக்கிற மாதிரி தான் வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது ஆயத்தமாய் இருந்தால் ஜெயத்தை கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவா இருக்கிறார். இல்லையா? அப்போ ஜெயம் அவர்கிட்ட இருந்தால் வரணும், எதுவாக இருந்தாலும். அப்போ நம்ம ஆயத்தமாய் காத்திருக்கணும். நம்ம ஆயத்தமே எதுவுமே இல்லைன்னா எப்படிங்க? ஓ, நேற்று திடீர்னு இங்கே ஒரு கூட்டம் நடந்து, ஒரு 30 பாஸ்டர், அதாவது அதிகாலையில் ஒரு ப்ரேயர், மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு சபையில் நடக்கும். அதில் ஒரு ஐக்கியத்தில் இருக்கிறேன்னா, அது மடிப்பாக்கும், மேடவாக்கும், சோழிங்கநல்லூர், அங்கே இங்கே எங்கெல்லாமோ நடக்கும். எங்கெல்லாம் போகும். 7:30 மணிக்கு ஆரம்பித்து 9:30 முடிப்பாங்க. இந்த பிப்ரவரி மாதம்னா நம்ம சபையில் போட்டுருவாங்க. அங்கேருந்து வந்தாங்க 30 பேர் வந்தாங்க. இந்த லோக்கலில் ஒரு 10 பேர். இப்போ இவங்களை ஆயத்தம் பண்ணி அவங்களுக்காக ஒரு வாரமாக ஓடி அவங்க எதையாவது கொடுக்கணும், ஏதாவது சாப்பிடணும், அவங்களுக்கு என்னன்றது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு போகும்போது அவர் ஒரு நோட்டீஸ் கொடுத்தாரு. நான் சோழிங்கநல்லூர்லேருந்து உன் சபைக்கு வந்துக்கிறேன், இன்றைக்கி சாயங்காலத்துலேயும் எங்கள் சபையில் ஆண்டு விழா, நீ ஒரு நாளைக்கு வந்துட்டு போயா அப்படின்னார். நான் யோசித்தேன், சரி இன்றைக்கி தான் கொஞ்சம் பெரிய, நாளைக்கெல்லாம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை போக முடியாது, திங்கக்கிழமையும் போக முடியாது, இன்றைக்கி போய் வந்துடுவோம் அப்படின்னு. அங்கே பாருங்கள், இந்த ஆயத்தம்
நம்ம எதுவுமே பண்ணல, சும்மா மீட்டிங் போக போகிறோம். ஆமாம், ஒரு செய்தி கொடுக்க போகிறாங்க, நம்ம ஊழியக்காரன்றது போனால் மேடையில் உட்கார வைப்பாங்க, ஒரு ஜெபம் பண்ணு சொல்லுவாங்க, ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டு போகிறோம். நமக்கு என்ன இருக்குது, அதுக்கு என்ன பெருசாக ஆயத்தமாக போவோம் அப்படின்னு பஸ் ஏறி போயிட்டு அது போது சோழிங்கநல்லூர் கிட்டத்தட்ட 2 மணி நேரம் போச்சு இங்கேருந்து. ஆமாம், அங்கே போய் இறங்கிட்டு அங்கே போனால் நான் போகிறேன். அப்போ தான் அவர் மைக்கே அலோன்னுக்கிறாரு, மணி 6:30. சரி, எல்லா சபையிலும் நடக்கிறதானே அப்படின்னு உக்காந்துருந்தேன். ஒரு டீ கூட கொடுக்கல பாருங்கள் எனக்கு. அவர் பாட்டில் அவர் வேலையை பார்த்துருக்கேன், நான் பாட்டு நான் உக்காந்துக்கிறேன். நானும் ஒரு முட்டாள் இறங்கி போனேன், வழியெல்லாம் டீ கடையில் டீ குடிச்சிட்டு போகலாம். இல்லை, சரி நம்ம வேகமாக 6 ஆகிடுச்சே, நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரி தான் இருப்போம்னு நினைக்கிறேன். இல்லையா, நமக்கு டைம் ரொம்ப அவசியம். ஆமாம், நான் எங்கே போனாலும் என்னை கூப்பிட்டாக்கா 6:30 மணினா 6:30 மணிக்கு உள்ளே இருக்கணும். என்னுடைய இதுதான். நான் அதுக்கு முன்னாடியும் போக மாட்டேன், பின்னாடியும் போக மாட்டேன். 6:30 மணிக்கு உள்ளே போகிற மாதிரி போயிடுவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி தான் இருப்பேன். அவர் 7 மணிக்கு தான் ஆரம்பித்தாங்க. திடீர்னு பாட்டெல்லாம் பாடினாங்க, வர்ஷிப்பெல்லாம் பண்ணாங்க. செய்தி நேரத்தில் அவர் ஒரு காரியத்தை அறிவிப்பு கொடுத்தாரு. சொந்த இடம் இல்லாத ஊழியக்காரி யாருன்னா இருக்கிறீங்களா? நான் எழுதினேன், என் பக்கத்தில் ஒருத்தர் எழுதினார். வாடகையில் இருக்கிறீங்கன்னா? வாடகையில் தான் இருக்கிறோம் அப்படின்னும். அவர் உடனே சபைக்கு சொல்கிறார், இன்றைக்கி நாம் எடுக்கிற காணிக்கு இவங்க 2 பேருக்கு பிரித்து கொடுக்கணும், இவங்க போய் ஒரு சொந்த இடம் வாங்கிறதுக்கு அட்வான்ஸாக வச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டார். நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. நான் நிற்கிறேன், நான் சிரிக்கிறேன். ஐயா வேண்டாம் ஐயா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவ்வளோ சீக்கிரம் ஆகிற கதை இல்லை. எங்கள் ஏரியாவில் 13 ரூபான்றான் ஸ்கொயர் ஃபீட்டு, அதுவும் மெயின் ரோட்டில் இருந்தால் 13-14 ரூபான்றான். அது போவோமே நல்ச்சோ, என் கண்ணுக்கு எட்டவே இல்லையா அப்படின்ற. அவர் சிரிக்கிறார். ஜோம் பண்ணியா போயா அப்படின்ட்டார். ஏபி நிற்க வச்சார். காணிக்கு எடுத்தாங்க. 5000 ரூபாய் இன்னும் அந்த காணிக்கு வந்ததாக நேற்று அவங்க சொன்னாங்க. அதில் பாருங்கள், ஏபி நிற்க வச்சு முடியும் போது என்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. இதை நீங்கள் காணிக்கையாக வச்சுக்கின்னு இதில் போட்டிருக்கிறாங்க. 200 ரூபா நோட்டு, 500 ரூபா நோட்டு, 100 ரூபா நோட்டு, 50 ரூபா நோட்டு, 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு 3ன்னு எல்லாத்தையும் போட்டு 2130 ரூபாய் கொடுத்து நாங்கள் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறோம், கர்த்தர் உங்களுக்கு ஒரு சொந்த இடத்த கொடுப்பாருன்னாரு. நான் உண்மையாக ஆயத்தமாகவே இல்லைங்க, இதை நான் கட்டிட நிதியில் போடணும். இப்போது அவர் சொல்லிட்டார், எந்த காரணத்தை கொண்டும் நாங்கள் ஜெபம் பண்ணுவோம், இன்னிலேருந்து உங்களுடைய சபையினுடைய ஜெபம் எங்களுடைய சபையினுடைய ஜெபம். நாங்கள் இது மாதிரி நிறைய பேர் கொடுப்போம். சில பேர் நிறைய இடமெல்லாம் வாங்கி ஆசீர்வாதமாக மாறி இருக்கிறாங்க. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் இன்னிலிருந்து. இதை எடுத்து நீ போய் உடனே சர்ச்சை வாடகைக்கெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் நாளைக்கு நான் வாடகை கொடுக்கணும் 11,000 ரூபாய். உண்மையாக தான் அவர் சொல்கிறார், கொடுக்கூடா, இதை நீ கட்டிட காணிக்கையில் வச்சுக்கணும். இதுலேருந்து உங்கள் விசுவாசிக்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க, நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தருவார்னு. ஆயத்தமே இல்லை. இதெல்லாம் ஒரு கனவு கூட கிடையாது நமக்கு. வாங்குற கதையா, சோத்துறோம் ஆண்டவரே, இதெல்லாம் நம்புகிற கதையான்னு. ஆனால் நேற்று அவர் திடீர்னு அந்த சொல்கிறார் பாருங்க, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தராலே அவர் தான் அதை செய்வார். இப்போ நான் இல்லை. அப்போ உன் வாழ்க்கையில் ஆயத்தமாக இருந்தேன்னா இதை விட பன்மடங்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஜெயங்கொடுக்கோ தேவனுக்கே கோடி கோடி சோத்ரம், வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் நம் தேவனுக்கு கோடி கோடி சோத்ரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த துனியாய் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் ஆமென் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் அவரால் வரும். பிரியமானவர்களே, நான் ஒரு சம்பவத்தை நான் இந்த நாளில் சொல்லி நான் நிறைவு செய்ய போகிறேன். அவர் சொல்கிறார், ஜெயம் எங்கிருந்து வருதான் பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தை நாம் திறந்து கொள்ளலாம். ஒரு பகுதி இருக்கிறது, 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம், அதை நாம் திறந்து கொள்ளலாம். அதில் ஒரு சம்பவம் இருக்கிறார். தாவீதும் கோலியாத்தும் என்ற பகுதி அதில் வருகிறார். தாவீதும் கோலியாத்தும். இந்த தாவீது ஆயத்தமானவனாக இருந்தான். நிறைய பேர் என்ன பண்ணுறோம், சபைக்கே வாங்கடா தம்பி தங்கச்சி அப்படின்னா நம்ம ஏதோ அப்படியே யோசித்து அப்படியே முடிஞ்சா போவோம், இல்லைனா இல்லைன்னு. ஆடு மேய்க்கிறான்.
நல்ல கவனிங்க. ஆடு மேய்க்கும் போது சகல கலையும் கற்றுக்கொள்ளுகிறான். நீ ஆயத்தமா இருந்தா எங்கிருந்து எப்படி வரும் ஆசீர்வாதம்னு யாருக்கும் தெரியாது. ஆடு மேய்க்கும் போது வீணை வாசிக்க கத்துக்கிறான், கிட்டார் வாசிக்க கத்துக்கிறான், பாட்டு பாட கத்துக்கிறான். நல்ல கவனிங்க, ஆடுதான் மேய்க்கிறான். ஆனா அவன் தன்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்கிறான். அந்த வாலிப நாட்களில் அவன் ஆடு மேய்ச்சாலும் அந்த வாழ்க்கையில் அவன் பரிசுத்தமாய் தன்னை காத்து கொள்கிறான், கீழ்ப்படுகிறவனாக இருக்கிறான், தாய் தகப்பனுக்கு சொல்லுகிற காரியத்தை கீழ்ப்படுகிறா இருக்கிறான், கொடுத்த வேலையில் உண்மை உத்தமாய் வேலை செய்கிறவனாக இருக்கிறான். கொஞ்சம் ஆடு, அந்த ஆடை காலையில் ஓட்டுன்னு போகிறான், எங்கே புல் இருக்குது எங்கே தண்ணி இருக்குது அதையெல்லாம் காட்டுறான், அதையெல்லாம் மேய்க்கிறான், அதையெல்லாம் கொண்டு வந்து சாயங்காலத்தில் நல்ல பொறுப்போடு கூட அவன் தொட்டியில் அடிச்சுட்டு எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுக்கிறான். காலையில் அந்த ஆட்டு குட்டிகள் குட்டி போட்டுக்குதான்னு பார்க்குறான். ஒரு குட்டி போட்டுருந்தா தோல் மேலே சுமந்துக்கிட்டு அந்த ஆட்டை கையில் பிடிச்சிக்கிட்டு வரா. அதனால தான் வேதத்தில் ஒரு வார்த்தை இப்படி சொன்னார். புலம்பலின் புஸ்தகம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா பாருங்க, இதை அப்படியே வச்சுக்கங்க. புலம்பலின் புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்றார். எரேமியாவின் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் என்று நான் நினைக்கிறேன். அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அதாவது இளமையில நுகத்தை சுமக்கிறது. என்ன அழகான வார்த்தை சொல்ற, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு. 27வது வசனம் அழகா சொல்றார், தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்க கற்றுக்கொள்ளணும். இப்போ அவன் தூரத்தில் இருக்கிறான், இன்னும் உள்ள வரல, ஆனா எல்லா காரியத்தையும் ஆசீர்வாதமாய் கற்றுக்கொண்டான். ஆயத்தம். அவனுக்கு தெரியாது நம்மள ஒரு அழைப்பு வரும், நம்ம போய் இராணுவத்தில் சேருவோம், வானத்துக்கு பூமிமா இருக்கிற கோலியாத்தை வெல்லுவோம், அதெல்லாம் தெரியாது. ஆனால் அவன் பாட்டு பாடுறான், நல்ல கிட்டார் போடுறான், நல்ல பொறுப்பாக இருக்கிறான். சிங்கம் வருகிறது, கரடி வருகிறது, எல்லாத்தையும் அடித்து கிழிச்சு தன்னுடைய ஆடுகளை பாதுகாக்கிற பலசாலியாக இருக்கிறான். யோசிச்சு பாருங்க, நமக்கு யாரா வேலை கொடுப்பா, நமக்கு என்ன, அதெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. நம்ம போய் படிக்கணும்னு அவசியம் கிடையாது, நம்ம வேலைக்கு போகணும்னு அவசியம் கிடையாது, கோயிலுக்கெல்லாம் போய் என்ன வாரிக்கு போகிறோம் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அப்படியெல்லாம் அவன் சொல்லலை. ஆயத்தமாக இருக்கிறோம். காலம் வருகிற தகப்பனார் வருது, அழைப்பு வருது, நீ வா அங்கே கொஞ்சம் வீட்டுக்கு வா அப்படின்னார். உள்ளே வர்றான். உள்ளே வந்து என்னப்பா அப்படின்னு கேட்குறான். அவர் சொல்கிறார், என்னுடைய அண்ணம்மார் இராணுவத்தில் இருக்கிறாங்க, சவுளுடைய இராணுவத்தில், நீ போய் அவர்களை பார்த்துட்டு இந்த பால் கட்டியெல்லாம் கொஞ்சம் அந்த இதெல்லாம் கொண்டு போ, இந்த உச்சிதமான பதார்த்தமெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவங்க இடத்த விசாரித்து ஒரு அடையாளம் வாங்கிட்டு வா போ. இது இவனுக்கும் தெரியாது, இந்த தகப்பன் ஈசாய்க்கும் தெரியாது. நல்லா கவனிச்சு பாருங்க. மேலக்கிறவருடைய அதாவது அழைப்பு இப்பொழுது நெருங்கி வருகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளை, நீ நினைக்கிற என்னை கொண்டெல்லாம் ஒன்றுமே செய்ய மாட்டார், ஆனால் அவருக்கு தெரியும், அவர் தான் உன்னை கொண்டு செய்ய போகிறார். உன்னை கொண்டு என்ன செய்யணுன்ற தீர்மானத்தை வச்சுக்கிறவர் அவர் தான். நீ நினைக்கிற எனக்கு அந்த பாக்கியமெல்லாம் வராது இல்லை, ஆனால் ஆயத்தமாக இருந்தா. இப்போ இவன் போகிற நேரத்துக்கு தான் கோலியாத்து வருகிறார். அழகாக பெரிய வானத்துக்கு பூமிக்குமா இருக்கிற ஒரு மனுஷன் கோலியாத்து வந்து நிற்கிறாரு, அப்படியே நிற்கிறார். யாரா என் கூட யுத்தத்துக்கு வர்றது, யாரா சவுல் ராஜாவே வா, சவுல் ராஜாவே வா, உன் கூட யார் இருக்கிறான், அவனெல்லாம் கூட்டு வா, அவனெல்லாம் இழுத்துட்டு வா, அவனெல்லாம் கொண்டு வா. நல்ல கவனிங்க. இப்போ வானத்துக்கு பூமிக்கு இருக்கிற அந்த ராஜாவை இழுக்கிறான். வா வாப்பா வாப்பா, எல்லாம் ஓடுறான். ராஜா ஓடுறான், ராஜா பின்னாடி ராணுவம் ஓடுது, எல்லாரும் ஓடுறான். ஓடி போய் எல்லாரும் கதவை சாத்திக்கிறான். ஆனால் கையில் வில்லு இருக்குது, கையில் கத்தி இருக்குது, கையில் ஆயுதம் இருக்கிறது, கையில் கஜாயுதம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவ எல்லாருமே பயந்துன்னு ஓடுறான். சோத்துறோம், ஆண்டவரே இவனை யார் வெல்லுவான், ஆண்டவரே இவனை யார் வெல்லுவான். இப்போ அவர் போகிறார் மெதுவாக, அப்படியே குள்ளமான மனுஷன் அப்படி போய் நிற்கிறார். என்ன ஓடுறீங்க, என்ன ஓடுறீங்க, என்ன பிரச்சனை அப்படின்னா, நீ யாரா அப்படின்னா, நான் பேர் தாவீது, இன்னாருடைய தம்பி. அப்படியா, கோலியாத்து வந்துட்டான்பா. சரி, அவன் என்ன பண்ணுவான், அவனை வெல்றதுக்கு ஆள் இல்லை, அதனால ஓடுறோம் எல்லாரும். இன்னொருத்தக்கிட்ட போய் கேட்கிறான், அவன் யாரா, இன்னொருத்தக்கிட்ட போய் கேட்கிறான், அவன் யாரா. பிரியமானதே பிள்ளையே, நீ ஆயத்தமாய் இருந்தியானா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ அவன் போறான். இப்போ நான் அவனை வந்துட்டா என்னடா கொடுப்பா ராஜான்னு கேட்குறான். இட பேசுகிறேன், நாங்களே ஓடுறோம், பயிற்சி எடுத்துருக்குறோம், கத்தி பிடிக்கிறோம், இவ்வளோ பேர் கத்தி பிடிச்சி சண்டை போடுற அளவுக்கு நாங்கள் வீராதி வீராக இருக்கிறோம், எங்கள் தலையில் இவ்வளோ பெரிய கவசம் இருக்குது, காலில் இவ்வளோ பெருசு போட்டுருக்குறோம், நாங்களே ஓடுறோம், நீ யாரா. அவன் சொன்னா, அதெல்லாம் உன்னுடைய பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை, நான் அவனை வென்றுவேன். நீ என்ன சொல்கிற. அப்போ அவனை கூட்டின்னு போகிறாங்க, ராஜா கிட்ட ஓடுறாங்க. வாபா ராஜாவே, இவன் இப்படி சொல்கிறான். அவனை கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா பண்ணுவேன்.
எப்படி பண்ணுவேன்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, என் ஆயுதம் எனக்கு போதும். உன் ஆயுதம் என்ன? அவன் சொன்னான் 5 கல் போதும், என்னுடைய அடைப்பை போதும், என்னுடைய கவன் போதும். என்னடா சொல்கிற? அவன் பெரிய ஆள்றா, நான் பார்த்துக்கிறேன் ராஜாவே, நீ இடம் கொடுக்குறியா? பிரியமானதே பிள்ளையே, ஆயத்தம், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ எங்கேருந்து வரணுமாங்க? இவன் ஆயத்தமாக இருக்கிறான். கரடி அடிச்சுக்கிறான், சிங்கத்தை அடிச்சுக்கிறான், ஆட்டை காப்பாற்றிக்கிறான், வாசிக்கிறான், பாடுறான். எல்லா கலையும் அவன் கற்று வைத்திருக்கிறான். கர்த்தருடைய அழைப்பு வருகிறது, வா. ஆடு மேய்ச்சிட்டு மரத்த மேலே இருக்கிறவனை கூப்பிடுறாரு, வா, உங்க அப்பா கூப்பிடுறாரு. அந்த அப்பா சொல்றான், போ, எங்கே? ராணுவத்துக்கு போ. இங்க அழைப்பு அவனுக்கு சொல்றாரு, நீ வா. இப்ப சொல்றான், நீ போ. பிரியமான தேவ பிள்ளையே, குதிரை யுத்த நாளுக்கு நான் ஜெபிச்சுட்டே இருக்கணும், வேதத்தை வாசிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு முன்னாடி நல்லா படிக்கிறியா, படிச்சுக்கிட்டே இருக்கணும். நல்ல கற்றுக்கிறியா, கற்றுக்கிட்டே இருக்கணும். நல்ல பாடுறியா, பாடிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் கையில் வச்சுக்கிட்டேன்னா அழைப்பு வரும்போது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் பிளான் போட்டு இப்படியாக்கும், இப்படியாக்கும், நான் இப்படி தான் செய்வேன், நான் இப்படி தான் செய்வேன், ஆண்டவர் என்னை கூப்பிட்டா நான் இப்படி பண்ணி, அதெல்லாம் ஒரு காதமாக ஆண்டவர்கிட்ட கிடையவே கிடையாது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆண்டவர் கூப்பிட மாட்டார். அவனை கூப்பிடுறார், வா. ஒன்றுமே தெரியாது, அப்படியே தொடச்சிக்கிட்டு நம்ம மேலே பார்த்தா செம்மறி ஆட்டு வாசனை நாத்தடிக்குது, அப்படியே நாத்தடிக்குது, அப்படியே பார்க்குறான், நாத்தடிக்குது. என்னப்பா? இவர் சொல்கிறா, போடா, தூக்கி தோல் மேலே போட்டுன்னு போகிறான். அவன் சொல்கிறான், ராஜா மூக்க விட்டுட்டே, நீ ஆடு மேய்க்கிறவ, எப்படா வேலுவேன், நான் பார்த்துக்கிறேன் ராஜா அவனை. அவன் மேலே அபிஷேகம் இருக்கிறத கர்த்தர் உணர்றார். நீ எதுக்காக ஆயத்தம்? உலகத்தில் இருக்கும்போது உனக்கு எதுக்கு கிருபைகளை கொடுத்தேன், உனக்கு எதுக்கு நன்மைகளை கொடுத்தேன், உனக்கு எதுக்கு பாட்டை கொடுத்தேன், உனக்கு எதுக்கு ராகத்தை கொடுத்தேன், உனக்கு எதுக்கு கத்தியை கொடுத்தேன், உனக்கு எதுக்கு வீரத்தை கொடுத்தேன், உனக்கு எதுக்கு வானத்துக்கு பூமிக்கு என்னமான பெரிய ஆளை வெல்லக்கூடிய அளவுக்கு எலும்புகளில், நரம்புகளில், சதைப்பகுதியில், ரத்தத்தில் உனக்கு நான் வல்லமையை கொடுத்து வச்சுக்கிறேன். எதுக்கு தெரியுமா? என் ஜனங்களை மீட்கத்தக்கதான காரியத்தை நீ செய்யும்படியா. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. நீ நினைக்கிறேன்னா சோதாங்க, ஐயா என்னால முடியாதுங்க, அதெல்லாம் இல்லை. தேவனை அழைத்து வச்சிருக்கிற அழைப்பு வரும்போது நிச்சயமா இருக்கும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீ ஆயத்தமா இருந்தேனா உன்னை கொண்டு உள்ள நான் பெரிய காரியங்களை செய்ய. ஒண்ணுமே இல்லை, ஒரே ஒரு கல்லை வச்சு குறி பார்த்து அடிச்சான், நெத்தியில் அடிச்சு ஒன்று குப்புற அடிச்சு அண்ணாண்டு போய் உள்ள அவன் பின்னாடி அப்படியே குப்புற அடிச்சு கீழே விழும்படி கர்த்தர் செஞ்சிட்டார். அல்லேலூயா. அவர் சொல்றார், என்னால எல்லாமே முடியும். என்னால எல்லாமே, ஆண்டவர் சொல்ற, என்னால எல்லாமே செய்ய முடியும். நான் சாதாரண ஆள் இல்லை. உன்னை ஆயத்தமா வச்சிருந்தேன்னா உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன். சாது சுந்தர் சிங் மிஷினரி, பஞ்சாப்ல இருந்த ஒரு மிஷினரி, ஒரு சாதாரண மிஷினரி. காவி போட்டுன்னு தொப்பியெல்லாம் கட்டி கூட ஒரு படம் போட்டு வச்சிருந்தாங்க, லெட்டர் போர்டு. அப்படி வருவார். அவர் ஒரு இடத்துல போகிறார், ஒரு பொண்ணு ஓன்னு கத்துது. திருநெல்வேலி மாவட்டத்தில் போகிறார். அவர் காலத்தில் செத்துற சொல்லுது. அவர் போகிறார், ஒரு பொண்ணு அப்படியே ஓன்னு கத்துன படிக்கட்டில் ஏறி போகும்போது அந்த பொண்ணை அப்படி திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்த உடனே அந்த பொண்ணு சுகமாயிடுச்சு. 40 ஆண்டு காலம் அந்த வீட்டில் அந்த பொண்ணை, அதாவது பிறந்த மேனியாக துணி இல்லாத எல்லாத்தையும் அவுத்து போட்டு ஓடுற பொண்ணு அது. அதனால் ஒரு செவுறு ஒன்று கட்டி சுத்தமாக ஒரு ஜன்னல், இது வரைக்கும் இது மட்டும் பார்க்கணும், யாரும் நிர்வாணத்தை பார்க்கக்கூடாது. ஏன்னா அந்த பொண்ணு எப்போ பார்த்தாலும் பிசாசுடைய கிரிகளை அவுத்து போட்டு ஓடுனா அசிங்கம் இல்லையா பெற்றவங்களுக்கு. அதனால் ஒரு செவுறு கட்டி ஒரு ஜன்னல் மட்டும் வச்சுட்டு கீழே வந்து ஒரு சின்ன வாசல் மாதிரி கீழே லைட்டாக, அதாவது ஒரு தட்டு போகிற மாதிரி மேலே ஜன்னல். வெளியில் பார்க்குறவங்க கத்தோம், ரோட்டில் போகிறோம் பிசாசு கத்துதுப்பா அப்படின்ட்டு போயிடுவா. கீழே அதான் சாப்பாடு போட்டு சைடில் தள்ளி விடுவாங்க, அதான் சாப்பாடு. சாப்பிட்டு அப்படியே போய் நிர்வாணம் பிறந்த மேனியா சுத்தம், யாரும் பார்க்கக்கூடாது, தாய் தாப்ப செஞ்சாங்க. அவர் படிக்கட்டில் ஊழியத்துக்கு போகிறார். சாமியார் இந்த பொண்ணு கத்துறதை பார்த்து அப்படி திரும்பி பார்த்து அப்படி பார்த்துட்டு அவர் ஏறி போயிட்டார். உடனே சுகமாயிட்டார். படிக்கட்டில் ஏறும்போது ஒரு முடமை படுத்துருக்கிறானா, என்ன இப்படி கத்துறானே அப்படின்ட்டு அவர் கையை பிடிச்சி அப்படி தூக்குனா அவன் சுகமாயிட்டான், விட்டுட்டு போயிட்டான். அங்கிருந்து இறங்கி வரார் அந்த மனுஷன். ஐயா இனி என்ன பண்ண? 40 வருஷமா நிர்வாணமா இருந்த என் பொண்ணு சுகமாயிட்டாயா. அல்லேலூயா.
நல்லா கவனிக்கணும். அவர் சொன்னார், நீ கர்த்தருடைய சமூகத்தில் ஆயத்தமாய் இருந்தியானா உன்னை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார்னு சொல்லிட்டு போயிட்டார். நீ ஜெபிக்கிறவதா. எதுக்கு உனக்கு நேரம் கொடுத்துக்கிறார் ஆண்டவர்? ஜெபம். எப்போ பார்த்தாலும் ஒரு கதை பேசுகிறோம், ரோட்டில் உட்காந்து பேசுகிறோம், சீரியலை பார்க்குறோம், ரோட்டு மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். நீ ஜெபிக்கிறவனா இருந்தால் ஆண்டவர் சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவர்களுக்கும் என்ன வருதா? சத்தமாக சொல்லுங்க, தாழ்மை உள்ளவர்களுக்கு என்ன வருதா? தாழ்மையாக இருந்ததுன்னா கிருபை மேலே இறங்கிடுச்சுன்னா விசாசு ஓடிடுவா. நீ தொடர்றதெல்லாம் வாய்க்கால இல்லையா? ஆனால் நீ ஜெபிக்கிறதே இல்லை. ஜெபம்னா சபைக்கு வர்றதே இல்லை. ஆமாம், ஏதாவது ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னாலும் சபைக்கு வர்றதே கிடையாது. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் ஆயத்தமாரியா? நீ உலகத்தில் கூட எல்லாத்தையும் கற்றுக்க. எப்போ கூப்பிடுவாருன்னு யாருக்கும் தெரியாது. அவர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா? நான் காட்டிலையும் மேட்லேயும் வாழ்ந்துவேன். பாம்பை கூட பிடிச்சிருவேன். நான் அப்படி போய் அந்த வயல் காட்டில் அப்படி போய் நல்லா இங்கேருந்து ஒரு மடை இருக்கும்னு சொல்லி திருப்பணும், டக்குன்னு சர்றன்னு ஓட வர நல்ல பாம்பு. ஒரு ஓலை மாட்டை விழுந்துக்குது காலையில் குளிர் காலத்தில் போய் அந்த ஓலை மாட்டை அப்படி தூக்கணுமானா ஒரு பெரிய கட்டூரி இவ்வளோ பெருசு கட்டிச்சுன்னா அவ்வளோதான். நல்ல பாம்புடைய பயங்கரமான விஷயம். இப்படி தான் வாழ்ந்துருக்குறேன். ஆனால் எனக்கு தெரியாது எதுக்கு இதெல்லாம் நமக்கு தேவையில்லாதெல்லாம் வருது. என்னடா இது நடக்கும்போதெல்லாம் பாம்புலேயே நடந்துக்கிற மாதிரி. எங்களுடைய வயல் காடு 15 ஏக்கர் மலை அடிவாரத்தில் காலையில் போய் தான் முள்ளமணியெல்லாம் ஓடின்னு இருக்கோம். ஆமாம், காலையில் குள்ளநேரியெல்லாம் ஓடின்னு இருக்கோம். நம்ம காலையில் போனால் தவக்கரடியெல்லாம் ஓடின்னு இருக்கோம். நம்ம தைரியமாக இருந்தால் தான் அதெல்லாம் விரட்ட முடியல, நம்ம மேலே பாஞ்சிடும் அது எல்லாம். ஆமாம், சில இடத்துல 4 குள்ளநேரி மனுஷன் நம்மளை கட்சி போடுறோம். தைரியமாக போகணும். ஊழையிடும். சாயங்காலம் 6 மணி ஆச்சுன்னா நேராக எதிர்க்க வந்து நின்றுடும். அந்த பக்கம் ரோட்டில் போகிறவங்களாம் ஊழையிடுச்சுன்னா ஓடி போயிட்டு வேண்டியது தான். நம்ம யாரும் தைரியமாக இருக்கணும். 17 வயசில் கம்பீரமான ஆள். நான் அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் பயந்ததே இல்லை. ஆனால் எதால் தெரியாது எதுக்காக இது. காட்டில் ராத்திரி 12 மணிக்கு 1 மணிக்கு சுடுகாட்டு வழியாக போய் அந்த வயல் காட்டில் கரும்புக்கு அப்படியே தண்ணி பாய்ச்சிருந்தா கரும்பு காட்டில் ஒரு ராத்திரி தண்ணி பாயினுக்குது. அப்படியே காலில் ஒச்சுனே போயினுக்கிற கரும்பு இவ்வளோ உயரத்தில் இருக்குது, என் தலை தான் தெரியுது. அப்படியே ஒச்சுன்னு போயினுக்கிற டார்ச் லைட் கையில் இருக்குது. போயினே இருக்கிறேன். நான் இங்கிருந்து அஜாக்ஸ் வரைக்கும் போயிட்டேன். கரும்பு தோட்டம் அவ்வளோ தூரங்குது எங்களுது. அது வரைக்கும் போயிட்டு திரும்பி வரும்போது பார்த்தா பல 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 படான்னு ஒரு சத்தம் போயினே இருக்குது. நானும் அது பின்னாடியே போயினுக்கிற டார்ச் அடிச்சு என்ன நடக்கும் யாருமே காணும். ஆனால் கரும்பு உடைக்கிற சத்தம், வெட்டுற சத்தம், முறிகிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. நானும் போய் பார்த்துனே இருக்கிறேன். எந்த சத்தமும் கேட்குதே தவிர ஒரு காரியம் காணும். ரட்சிக்கப்படவே இல்லை. 17 வயசு எனக்கு தெரியும் விசாசகிரி ஏதோ நடக்குது. நான் ரட்சிக்கப்படலை. ஏன்னா தனி காடு, மலை அடிவாரம், ஒரு காக்கா குருவி கிடையாது, எவனுமே கிடையாது. கூச்சல் போட்டால் கூட எவனும் வரமாட்டான். ஏன்னா அந்த இடத்துல தான் பம்ப் செட்டே வெட்டிக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொந்த இடம் அதுதான். பயங்கர காடு, மலை அடிவாரம். யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் எதுக்காக ட்ரைனிங் நடந்து தெரியாது. ஆனால் ரட்சிக்கப்படும் போது கர்த்தர் நம்மளை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அவர் இந்த கலைகளெல்லாம் சில பேர் கற்றுக் கொடுக்குறாருன்னா அவர் சொல்கிறாரு, தன் இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமக்கிறது மனுஷனுக்கு ஒருவேளை உனக்கு கஷ்டமாக இருக்கலாம். வாலிப சகோதரிய சகோதரனே, எனக்கு எதுக்கு இந்த வாழ்க்கை, எதுக்கு இந்த கஷ்டம், எதுக்கு இந்த வேதனை? கவலைப்படாத. தாவீதை போல உன்னை பயன்படுத்த தேவன் முன் குறித்திருக்கிறார். அல்லேலூயா. நீ நினைக்கிற எதுக்கு எதுக்கு எதுக்குன்னு. ஆமாம், எங்கள் வீட்டில் யாரும் அந்த வயல்காட்டுக்கு போக மாட்டாங்க. நான் தான் போகிற ஆள். எங்கள் ஊரில் மாதிரியெல்லாம் கரண்ட்டு கிடையாது. 3 ஷிஃப்ட் இருக்கணும். உனக்கு காலைல 6 மணிக்கு வரும், 12 மணிக்கு போயிடும். 12 மணிக்கு வரும், ராத்திரி 10 மணிக்கு போயிடும். 3 பேஸ் வந்தால் தான் மோட்டரே ஓடும். தண்ணி மோட்ரு ராத்திரி 10 மணிக்கு வரும், காலைல 6 மணிக்கு போயிடும். 10 மணிக்கு வந்தால் நம்ம கட்டாயம் தண்ணி பாய்ச்சி தான் ஆகணும். கரும்பு தோட்டம் இவ்வளோ இருக்கும், சோளக்காத்திரி இவ்வளோ இருக்கும், நெல் பயிர் இவ்வளோ இருக்கும், அதாவது வேர்க்கடல் இருக்கும், கேழ்வரகு இருக்கும், சேப்பங்கிழக்கு இருக்கும், வாழை மரம் இருக்கும், என்னென்ன போட்டுக்கிறோமோ அதுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சலாம். ராத்திரி 10 மணிக்கு போய் மோட்டர் போட்டால் காலைல 6 மணி வரைக்கும் ஓடணும். இல்லைன்னா வேஸ்ட்டு. நான் போகிற பாதைகளில் இந்த அனுபவம் எனக்கு சாதாரண அனுபவம் இல்லை. கருந்தேள்கள் நல்லா இவ்வளோ பெருசு இருக்கும். நெருப்பு மேலே அப்படியே மேய்ஞ்சிக்கிட்டு போவோம் ராத்திரியில். கருந்தேள் கொட்டுச்சுன்னா அவ்வளோதான், அந்த ராத்திரியோடு முடிஞ்சிடும் கதை. சுட்ட பாம்பெல்லாம் இருக்கும். எப்படி இருக்குன்னு தெரியும், பூநாகன்ற மாதிரி சின்னூண்டாக இருக்கும். அவ்வளோதான், தட்டிச்சுன்னா ஊசி போட்ட மாதிரி தான் இருக்குது. அவ்வளோதான், வாழ்க்கையில் சரணி ஏறி போயிடும். பாருங்கள், இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் சகிச்ச எதுக்கு தெரியாது. ரட்சிப்பு எதுவுமே தெரியாது. ஆனால் ஒரு நாளும் சலிச்சு போல கர்த்தருக்கு சோத்திரம். தட்டினார், தூக்குனார், திருவத்தூரில் கொண்டு வந்து தரை மட்டும் தாழ்த்தினார். சோறு கிடையாது, ரோடு கிடையாது, வீடு கிடையாது. உட்காந்து இந்த இடத்துல கஷ்டப்பட்ட காலம் எனக்கு ஞாபகம் இருக்கிறாரு.
இந்த பனியன் உள்ளே போட்டுங்கிற பனியனை 30 ஓட்டை இருக்கும், தைச்சி போட்டுன்னு சோத்துரும். எங்கள் அப்பா வீட்டில் நிறையா சொத்துக்குதே, கெட்ட குமார மாதிரி ஆண்டவரே என்னை கொண்டாந்து இங்கே போட்டிங்களே, நான் போகிறதுக்கு வெக்கமாகுதே, அங்கே போனால் ஏசு நல்லவர் இல்லைன்னு சொல்லிருவானே, நான் போகமாட்டேன் ஆண்டவரே, போகமாட்டேன். அழைச்சவனெல்லாம் கை விட்டு போயிட்டான், கூட்டின்னு வந்தெல்லாம் கை விட்டு போயிட்டான், சோத்துரும், எங்கே போகிறதுன்னு தெரியாது. ஆனால் கர்த்தர் மேலகரவர் சொன்னார், உனக்கான இடம் ஒன்று இருக்குது மகனே, நீ எனக்காக காரியம் செய்யணும். அல்லேலூயா. மகளே, மகனே, உன்னை அழைச்சவர் இருக்கிறாரு, அவர் சாதாரணவர் அல்ல, உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய். பாருங்க, தாவீது வந்த உடனே இதுக்கு வசனம் நல்லா இருக்குது, நிறைய பெருசாக போயிடும், நான் சொல்லி முடிச்சிடுறேன். இவர் வந்த உடனே செய்த காரியத்தை, ஒரு 7 காரியத்தை அந்த வசந்தம் மட்டும் சொல்கிற, மீதி இருந்தால் ஒருவேளை அடுத்த வாரத்தில் நான் பார்க்கலாம். பாருங்கள், இங்கே நடக்கிற சம்பவம் 1 சாமுவேல் 17:26 வசந்தம் மட்டும் வாசிங்க, நான் அந்த காரியத்தை சொல்லிடுறேன். அப்பொழுது தாவீது பார்த்து இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தையை நீக்குகிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனாகிய இந்த கடவுளை இந்த நிந்திக்கிறதுக்கு இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். நல்ல கவனிங்க, முதல் காரியம் வைராகி. கடவுளுக்காக எப்படி இருந்தாங்க? வைராகி. உனக்கு இருக்குதா? உன்னை கொண்டு ஆண்டவர் செய்யணும்னா ஆயத்தமாக இருந்தேன்னா உன்னை கொண்டு செய்வார். வைராகி இருக்குதா? நான் ஆண்டவர் பிள்ளைங்க, நான் இன்றைக்கி ஆலயத்துக்கு போகணும், நான் இன்றைக்கி பைபிள் வாசிக்கணும் ஆண்டவரே, நான் மறந்துட்டேன் ஆண்டவரே, ராத்திரி 9 மணியானா கூட நான் வாசிக்கிறேன் ஆண்டவரே. வைராகி இருக்குதா? ஜெபம் இன்னைக்கு நடந்தா, இன்னைக்கு முடிந்ததா, இல்லை ஜெபம் பண்ணியா? வைராகியம் வாழ்க்கையில் ரொம்ப வைராகம். அவன் சொல்கிறான், யார் அவன்? விருத்த சேதம் இல்லாதவன், ஞானஸ்தானம் எடுக்காதவன், அவன் போய் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிற நம்ம கர்த்தரை அவன் நிந்திக்கிறான்னா இது என்ன அநியாயம்? நம்ம தேவன் யாரு? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சகோதரமாருங்க சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கவனிங்க, உனக்குள்ள ஒரு வைராகி இருக்கணும். நம்ம தேவன் எவ்வளோ பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்கிறவராக இருக்கிறார், அப்போ நமக்கு இது செய்ய மாட்டாரா? அந்த வைராகி உனக்கு வரணும். ஏன் எனக்கு செய்ய மாட்டார்? ஏன் என் குடும்பத்துக்கு செய்ய மாட்டார்? ஏன் என் பிள்ளைக்கு செய்ய மாட்டார்? ஏன் என் பொண்ணுக்கு செய்ய மாட்டார்? ஏன் என்னுடைய பேரனுக்கு செய்ய மாட்டார்? அந்த வைராகி நமக்கு வரணும். அவன் கேட்குறான், ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரை நிந்திக்கிறதுக்கு இவன் எம்மாத்திரம்? பிரியமானவர்களே, உனக்கு ஒரு வைராகி இருக்கணும். நான் யார்? ஆண்டவருடைய பிள்ளைனா நான் யாராக இருக்கணும் அப்படின்ற வைராகி உன்னுடைய வாழ்க்கையில் வருமானால் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். ஜெயமா எங்கேருந்து வரும்? ஆனால் நீ ஆயத்தமா இல்லையே, வைராக வரலையே. இன்னைக்கு நம்ம காட்டி கொடுத்துடுறோம் இல்லை ஆண்டவரை, நம்ம கையில் இருக்கிற வேதத்தை நம்ம புரட்டுறதே இல்லையே, காட்டி கொடுத்துறோம் இல்லை. நம்ம அதிகாலை அனுதினமாக ஜபிக்கிறதே இல்லை, காட்டி கொடுத்துறோம் இல்லை. நமக்கு ஆராதனை நாள் சண்டே நம்ம ரோட்டு மேலே சுற்றிட்டு இருக்கிறோம் இல்லை. அவர் கூட்டார், ஃப்ரெண்டு பார்க்க போகணும், அவரை பார்க்க போகணும், அவருக்கு அப்போ வேணும், அவரை பார்க்க போகணும். இப்போ ஆண்டவர் சொல்கிறார், அடே உனக்காக தாடா சிலுவை சுமந்த, உனக்காக தாடா ஈட்டியில் குத்தப்பட்ட, உனக்காக தாடா முள்முடி சுமந்த, நீ என்ன நினைக்கிற? சொந்தக்கார கல்யாணம் அங்கே போய் உட்காந்து சோறு தூண்டுற, நான் ஆராதனை துதிக்கித்தாலையா இன்னைக்கு? அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிற நம்ம மாமாச்சான்னு பாருங்க, மாலை போட்டான்னா 40 நாளைக்கு எங்கன்னா போகிறாங்களாங்க? போகிறாங்களா இல்லையாங்க? வைராகியம். ஆனால் நாம் 40 நாள் மாலை போட்டேன்னா மாலை போட்டா என்ன கேட்டு சோத்திரம் அண்ணன் கல்யாணம் போய் தயா வரணும். போகலாம், தப்பு இல்லை. ஆனால் ஆண்டவரை பிரியப்படுத்துகிற வைராகியம் உனக்கு இருக்கணும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், ரெண்டாவது அது இதுக்கெல்லாம் வசனம் இருக்குது, நான் சொல்லலை, நேரம் போயின்னு இருக்குது. ரெண்டாவது 17:29 வாசிக்க சீக்கிரமான வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன், இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறேன். 29 நான் இப்பொழுது செய்தது என்ன? நான் வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? இந்த ஷாலோம் சபையில் உன்னை அழைச்சிட்டு வந்தார். ஷாலோம் சபை கூட விட்டுருங்க, உன்னை இயேசுனார் அழைச்சிட்டு வந்திருக்கிறார், ரட்சித்திருக்கிறார்னா அதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் கூப்பிட்டே இருக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சென்னைக்கு வரும்போது அடிக்கடிக்கு இந்த வசனத்தை கேட்டுன்னு சும்மா இல்லாதாங்க எங்கன்னா காட்டு மேட்டில் சுற்றி நிற்கிறவனை அடிச்சு தூக்கின்னு வந்து இங்கே போட்டு சோறு இல்லாண்டவரே, இப்போ இடம் இல்லாண்டவரே, நான் எங்கே போகிறதுன்னு தெரியல, எதுக்கு இந்த ஊழியம் நான் வச்சுன்னு என்ன பண்ண போகிறேன்? என்னை விட படிப்பாளி எல்லாம் பெரிய பெரிய ஆளெல்லாம் இருக்கிறானே சென்னையில், அவனை வச்சுட்டு எதனா பண்ண ஆண்டவர். இதுதான் பல வருஷமான ஜபமாக இருந்தது. கேட்குறா, நான் இங்கே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம்
இல்லையா? பிரியமானதே பிள்ளையே, உன்னை அழைச்சதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்கத்தான் செய்யும். அதை நீ சரிப்படுத்து. அல்லேலூயா. அந்த முகாந்திரம் ஒரு அடையாளம், ஒரு நோக்கம், ஒரு திட்டம் இல்லாம நீ ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்க முடியாது. ஆனா நீ அதை இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லையே. கேட்குறான், ஆடு மேய்ச்சிருந்து அங்கே சோத்திரம் இயேசுவேன்னு ஏதோ ஒன்று கொடுத்தாங்களே, அந்த ரொட்டியை சாப்பிட்டுக்கிட்டு அங்கே பாட்டு பாடிக்கின்னு மரத்து மேலே எதையோ ஒரு கலையில் உக்காந்து ஊஞ்சல் ஆடிக்கின்னு ஆட்டை பார்த்துருந்து என்ன கூட்டின்னு வந்து இங்கே நிற்க வச்சுக்கிறாருன்னா, என் ஆண்டவர் ஒரு முகாந்திரம் இல்லாமல் என்ன செய்ய மாட்டார், அழைக்க மாட்டார். நான் திருவத்தூருக்கு வந்து இந்த வசந்த அடிக்கடிக்கு ஜெபம் பண்ணி அழுதுகிறேன். எதுக்கு கூட்டின்னு வந்தீங்க? ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. போகிற இடமெல்லாம் கண்ணுக்குள்ளே எதுவுமே தெரியல. இடமும் காணும், மக்களும் காணும், சாப்பாடும் காணும். ஆமாம், காசு பணம் காணும். வீட்டில் தங்கச்சி மூலிமா ஏதோ ஒரு 100 ரூபா 1994 5 6வது வருஷத்தில் வந்து நிற்குது. இதுக்காக நான் ஏன் என்ன சென்னையில் இருக்கணும்? என்ன பண்ண போகிறேன்னா? நல்ல கவனிங்க, காலம் வரும்போது வசந்த காட்டினார், நீ வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் இருக்குது. சுற்றி கொண்டாந்து இங்கே வச்சுட்டாரு. அல்லேலூயா. சுற்றி கொண்டாந்து எங்கே வச்சுட்டாருங்க? இங்கே தான் வச்சுட்டார். ஒரு முகாந்திரம் இல்லாமல் இந்த எஸ்பி கோயில் தெருவில் ஷாலோம் சபையை ஆண்டவர் நிறுத்தியிருக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமாம், இன்னைக்கு எவ்வளோ பேர் இளைப்பாறுகிறார்கள். அதற்கு காரணமாக தேவன் மாற்றுகிறார். தரை மட்டும் இதே ஊரில் தாழ்ந்திருக்கிறேன். பாண்டிச்சேரி பட்டணத்தில் ஆலமரத்தடியில் சாப்பிட வக்கில்லாத காலையில் ஒரு சாதா தோசை, அப்போது எனக்கு ஞாபகம் இருக்குது 1995 6 2 ரூபா ஒரு தோசை. அதை சாப்பிட்டுட்டு ஒரு பாட்டில் தண்ணி வாங்கி வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் குடிச்சிக்கிட்டே ஆலமரத்துக்கிட்ட பார்த்துக்கிட்டு பைபிளை வச்சுக்கிட்டு சோதரம் சோதரம் சோதரம், வெள்ளிக்கிழமை டாக்டர் வர சொல்லிக்கிறார், வெள்ளிக்கிழமை டாக்டர் வர சொல்லிக்கிறார், ஆண்டவரே பேச்சோம் ஆண்டவரே பேச்சோம் ஆண்டவரே பேச்சோம். சாயங்காலத்துக்கு ஒரு தோசை. காசு அவ்வளோதான், 30 ரூபா கொடுத்துருப்பாங்க. 15 ரூபா டிக்கெட் இருக்கும். அங்கேருந்து பாண்டிச்சேரிக்கு 165 கிலோமீட்டரு எங்கள் ஊர்லேருந்து. 15 ரூபா டிக்கெட் போனால் மீதி 15 ரூபாய் வச்சுக்கணும். அவ்வளோதான். 30 ரூபாயில் எவ்வளோ வருன்றீங்க? இருக்காது. ஆனால் என் விசுவாசம் குறையில இயேசுவை ஏற்றுக்கிட்டு பிறகு பிரியமார்களே, உன்னை அழைச்சதுக்கு ஒரு முகாந்திரம் இல்லாமல் இருக்கவே இருக்க. தரை மட்டும் தாழ்த்தினார் ஆண்டவர் நிர்வாணமாய். எங்கள் வீட்டில் உப்பை தவிர இது வாங்கினதே கிடையாது, எதுவுமே கிடையில. டிசம்பர் மாதம்னா கத்திரிக்காய் ஒரு பக்கம் விளைஞ்சிருக்கும், மிளகாய் ஒரு பக்கம் விளைஞ்சிருக்கும், வெண்டைக்காய் ஒரு பக்கம் விளையும், முள்ளைங்க ஒரு பக்கம் விளையும். ரோட்டில் போகும்போது பறித்து சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே தண்ணியில் அலசிட்டு அப்படியே முள்ளைங்க பச்சை முள்ளைங்க கடித்து தூக்கிட்டு போனால் வாழை மரம் தொங்கிட்டு இருக்கும். வெட்டி வைக்க பொருள் உள்ள சொருக்கி வச்சுட்டு போயிட்டு 3வது நாள் வந்து அந்த ஆத்தால பாதி தார நானே சாப்பிட்டு தூக்கி போட்டு போயிடும். இப்படி வாழ்ந்தவன் சோறு இல்லாத தரை மட்டமாய் பாண்டிச்சேரி ஜிக்மர் ஹாஸ்பிட்டலில் செம்மண்ணில் படுத்து உருண்டு இருக்கிறேன்னா வாழ்க்கை தெரியல. அங்கிருந்து இங்கே கூட்டின்னு வரும்போது இங்கே எந்த கண்ணு கட்டின தூரம் ஆசீர்வாதத்தை பார்க்கல. ஆனால் காலம் ஒரு நாள் வச்சுக்கிறாரு. என்னை கொண்டு வந்துக்கு ஒரு முகாந்திரம் உண்டுன்னா உங்களை அழைச்சதுக்கு ஒரு முகாந்திரம் இருக்க. அல்லேலூயா. பக்கத்தில் ஒரு கைப்பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் ஐயோ என்ன அழகாக பிடிக்கிறீங்கப்பா, நீங்கள் இயேசுனாருக்குள்ளே வந்ததுக்கு ஒரு முகாந்திரம் ஒரு திட்டம் இருக்கும். நீ கவலைப்படாத. கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் திட்டம் இல்லாமல் அழைச்சிருக்க மாட்டாரியா? பிச்சைக்காரனை வச்சுட்டு நீ நடந்து போகிறது, சாப்பாட்டுக்கு இல்லாத ரோட்டில் பார்த்துக்கிறது, வேதனையில் இருக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டு என் பிள்ளைங்க இன்னும் அழகாக இருக்கிற, அதெல்லாம் கிடையாது. பைபிளில் அப்படியெல்லாம் இல்லை. யாருன்னா அப்படி சொன்னால் இதுதான் பிராப்தம்னா நம்பாத. பைபிளில் அப்படியெல்லாம் கிடையாது. பைபிளில் அப்படியெல்லாம் யாரையும் ஆண்டவர் பிச்சைக்காரனா கூட்டு வச்சுக்கிட்டு எனக்கு நீ பிச்சைக்காரனா தான் இருக்க அப்படியெல்லாம் பைபிளில் கிடையாது. நீ நல்லா இருக்கணும். வேதம் அப்படிதான் சொல்லுது. நீ யார் விட்ட பிள்ளைங்க? ராஜா வீட்டு கண்ணு குட்டின்னு சொல்லுவான். இல்லை, நீ யார் விட்ட பிள்ளை? ராஜா வீட்டு பிள்ளை. ராஜா மாதிரியே தான் இருக்கணும்னு தான் கூப்பிட்டுக்கிறார். ஆனால் முறைகள் இருக்குது இல்லை, அது நீ எதுவுமே செய்யலைன்னா உன்னை ஆசீர்வதிக்க மாட்டார். சைக்கிள் கிடையாது. தெருவா சோத்திரம் பண்ணுவேன். இங்கேருந்து அப்படியே சோதரம் பைபிள் கையில் வச்சுக்கிட்டு சைக்கிள் அப்படி வச்சுக்கிட்டு சோதரம் எஸ்பி கோயில் 1ஆவது தெரு ஆசீர்வாதம், 2ஆவது தெரு ஆசீர்வாதம் அப்படியே சுற்றி வரும். காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் அதான். மத்தியானம் வந்து எங்கன்னா படுத்துக்கணும். அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே 4 மணிக்கு தான் மறுபடியும் ஒரு ஏரியா சோதரம் ரட்சியம். இதுதான் வேலை. சைக்கிள் வந்த பிறகு இன்னும் கொஞ்சம் நிறையா 12 கேட்டு வரைக்கும் ஆண்டவரே ரட்சியம். ஒவ்வொரு தெருவா சந்திச்சந்தான் ஆண்டவரே ரட்சியம். உன்னை அழைத்ததுக்கு ஒரு முகாந்திர கட்டாயம் இருக்கும். அதனால தான் சொன்னார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ என்னதுங்க? வைராகியம். 2வது என்ன சொல்றாரு? வந்ததுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. 3வது 17:34 என்ன சொல்றாரு பாருங்க.
ஆ ஆ ஆ ம் நான் அதை தொடர்ந்து போய் அடித்து தப்பு. இதை போதும், நல்ல கவனிங்க. அடுத்த காரியம் என்ன சொல்றாரு? நான் ஏற்கனவே பயிற்சி எடுத்துக்கிறேன் சவுல் ராஜாவே, நான் சும்மா சாதாரணமாக வரல, எனக்கு எல்லாம் தெரியும். சிங்கத்தை அடிக்கிற பலன் தான் இந்த கோலியாத்து. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யம் பேச்சில் இல்லை, எத்தனை இருக்குதாங்க? தேவனுடைய பலத்தில். தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குதா? பேசல இல்லை. சோத்திரம் 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 நான் கத்தோடி பள்ளி ஆகும். ஆமாம், அப்படி போயிட்டு பாருங்க, என் சக்கால் தேர என்னடி பெருசாக பேசுகிற, அப்படியெல்லாம் இல்லை. இது இல்லை, பேச்சில் கிடையாது, பலத்தை. அவர் சொல்கிறாரு பேச்சில் அல்ல, பலத்தில். அப்படின்னா ஜெபத்தில், வீரத்தில், விசுவாசத்தில், கனத்தில், வைராகியத்தில் இருக்குது தேவனுடைய ராஜ்யம். சும்மா இல்லை. ஆமாம், சில அரசியல் கட்சிகளை ஆரம்பிச்சுட்டு போராடுறாங்க பாருங்க. எல்லை நான் எட்டி ஆகணும்னா, முதல்வர் ஆகணும்னா, நான் ஆளுகிற தேவனா, இந்த தேசத்தை ஆளுகிறனா மாறினா, அதுக்கு எந்த எல்லை வரைக்கும் போகணும், தரை மட்டும் தாழக்கூடிய காரியம் இருந்தால் கூட செய்யணும். அப்போ மூணாவது சொல்கிறாரு, நான் ஏற்கனவே பயிற்சி பெற்றவன். நீ ஏற்கனவே பயிற்சி பெற்றுக்கணும். பரலோக ராஜ்யத்தில் போய் அல்லேலூயா பாட்டு பாடுனா இங்கே சொல்கிற அதெல்லாம் எனக்கு தெரியாது, இல்லை ஒன்றுமே வேலை செய்ய மாட்டேன்து, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் அப்படியெல்லாம் செய்ய மாட்டேன். பாஸ்டர் சொல்லுவார், அவருக்கு வேறு வேலை கிடையாது. எனக்கு பாட்டெல்லாம் வராது, எனக்கு பைபிள் வாசிக்கலாம் தெரியாது, எனக்கு பைபிள்லாம் தூக்கினெல்லாம் போக முடியாது, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அங்கே போனால் அதுதான் வேலை. பரலோகத்துக்கு போனால் அந்த வேலை செய்யணும். நாய் வேஷம் போட்டால் நாய் மாதிரி என்ன செய்யணும் சொல்லுங்கள்? நாய் வேஷம் போட்டால், நாய் வேஷம் போட்டால் என்ன பண்ணுங்க? கொலைக்கணும் இல்லையா? கொலைக்கு தெரியலன்னா அப்புறம் வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம்? ராஜா வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ராஜா வேஷம் போட்டா ராஜா மாதிரி பாட தெரியணும் இல்ல, ராஜா மாதிரி நடக்க தெரியணும் இல்ல, ராஜா மாதிரி வாழ தெரியணும் இல்ல, ராஜா மாதிரி வசனம் பேச தெரியணும் இல்ல. அப்போ நாம பரலோக ராஜாவுடைய பிள்ளைகளாக இருக்கணும்னா அவரை போல நம்மை மாறுவதற்கு தான் ஆண்டவர் சொல்றார், குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ என்ன செய்யுங்க? ஏற்கனவே பயிற்சி, ஜெப பயிற்சி, வேத வாசிப்பு, ஆராதனை, வொர்ஷிப்பு எல்லாம் கரெக்டா நாம நடத்துறோமா அப்படின்றத பார்க்கணும். ஆயத்தமாயின் கர்த்தர் எங்க கூட்டு போய் வைப்பாருன்னு தெரியாது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், நான் நேபாளுக்கு போயிருந்தேன். நேபாளில் இப்படி தான் இருக்கும் ரோடு, கீழே லேடிஸு, மேலே ஜென்ஸு, மினி பஸ்ஸு. என் கூட மூணு பேர் 4 பேர் வந்தாங்க வாலிபரு. ஜெபம் கூட பண்ண மாட்டாங்க. நேபாளுக்கு போகிறேன், அப்பா அஸ்ட்டு நான் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி எல்லோரும் மேலே போய் உட்காருவோன்ட்டோம். மேலே போய் உட்காந்துட்டோம். கொஞ்ச நேரம் வரைக்கும் நல்லா ஜாலியாக ஆடின்னு வந்தாங்க, கீழே பாடின்னு வந்தாங்க, கீழே சகோதரிகள்லாம் பார்த்து கேள்வி பண்ணு வந்தானுங்க. கொஞ்சம் தூரம் போத்து திரும்பி பார்த்தா பஸ் இப்படி போயின்னுக்குது. பஸ் இப்படி போனால் இங்கேருந்து பார்த்தா இங்கேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் வரைக்கும் பள்ளம். அப்போ தான் சொல்கிறான், ஐயா நம்ம எங்கே போகிறோம்? நம்ம மலை மேலே போய் ஜெபம் பண்ண போகிறோம்ப்பா அப்படின்னா. இப்போ மேற்கொண்டு என்ன நடக்கும், என்ன நடக்கணும்லாம் தெரியாதுப்பா அப்படின்னா. அப்போது பாஸ்டர் நம்ம ஊருக்கு போய் சேருவோமா? தெரியலப்பா. அப்போ கொஞ்சம் தூரம் பண்ணுவோன்னே பள்ளத்தில் கருப்பு கருப்பாக இருக்குது. இதெல்லாம் என்னான்னு கேட்டுக்கிறாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க. அதெல்லாம் ஏற்கனவே போய் உருண்டு விழுந்த காரு பஸ்ஸு கருப்பு கருப்பாகுது அப்படின்னா அது சொல்லுவாங்களாம், இங்கேருந்து உழுந்து போய் அடிபட்டு கீழே விழுண்டான்னா கிட்டத்தட்ட அதில் பாதாளத்தில் நாய்ங்க, நரிங்க, புளிங்க, சிங்கங்க வந்து என்ன பண்ணுமா அந்த பிணத்தை எடுக்க ஆரம்பிச்சுட்டா வைராகியம் ஆகிடும். அதனால் இங்கேருந்து ஒரு பெட்ரோல் பாட்டிலை வச்சு பெட்ரோல் தீ கொளுத்தி தூக்கி அந்த கார் மேலே போடுவோம். கார்லேருந்து விழுந்து செத்தா நான் அத்தனை பேர் கருகி செத்துருவான் அந்த காருங்க தான் அப்படின்னா. அப்போ தான் ஆரம்பித்தாங்களாம், ஆண்டவரே நாங்கள் ஊருக்கு போய் சேர்ந்து எங்களுக்கு உதவி செய்யணும் ஜெபிக்க ஆரம்பித்தாங்களாம். அல்லேலூயா. அவர் சொல்கிறார், நான் கூட்டு போன வாலிபருங்க இங்கே பண்ண கூத்து கொஞ்சம் நெஞ்சில்ல, நாங்கள் போய் திரும்பி வரும்போது அவன் ஜெப வீரனாய் மாறிட்டான். அல்லேலூயா. கை தட்டும். அல்லேலூயா. ராயப்பேட்டையில் தாங்கிறாங்க அந்த குழுவினர். அது சொல்கிறார், இப்படி போகிற பஸ்ஸை பார்த்து நாங்கள் ஊரை போய் சேரணும் ஆண்டவரே, எங்கள் பாஸ்டர் ஊரை போய் சேரணும் ஆண்டவரே, அவருக்கு மனைவி பிள்ளையெல்லாம் இருக்குது ஆண்டவரே. அந்த அத்தனை குழுவினரும் ஜெபிக்க ஆரம்பித்து அவங்க ஜெப வீராய் மாறி இன்றைக்கி ஊழியக்காராக மாறிட்டாங்க. பெரிய மாறல ஏற்கனவே நீங்கள் எப்படி இருக்கணுங்க? பயிற்சி எடுத்து எதுவுமே செய்ய மாட்டேன், கோயிலுக்கு கூட வரமாட்டேன் அப்படின்னா ஆசீர்வாதம் வராதுங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்க அடுத்த காரியம் 17:37 என்ன சொல்றாரு பாருங்களேன். அதாவது 37 என்ன சொல்றாரு? சீக்கிரம்
பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் அந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்போது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோடு கூட என்ன செய்வாராக. நல்லா கவனிக்கணும். அடுத்து அவனுக்கு என்ன இருந்தது? விசுவாசம். ராஜாவா சொன்னார், பயப்படாத ராஜாவே. அவன் சொல்றான், டே பயப்படாது, என்னடா நான் ஆதிலிருந்து பயிர் சேர்த்துவேன். அவன் ஏற்கனவே பயிர் சேர்த்தவன், வானத்துக்கு பூமி இருக்கிறான், கையில் 6 விரல் இருக்குது, இந்த கையில் 6 விரல் இருக்குது, இந்த காலில் 6 விரல் இருக்குது, இந்த காலில் 6 விரல் இருக்குது. அவன் பிடிச்சிருக்கிற ஈட்டினுடைய அந்த கனமை எவ்வளோ தெரியுமாடா உனக்கு? அதெல்லாம் விடு ராஜாவே, நான் பார்த்துக்கிறேன். இவனுக்கு விசுவாசம் இல்லைன்னா இவனுக்கு இருக்கிறது நான் பார்த்துக்கிறேன். எப்படிடா பார்த்துக்குவேன்? நான் பார்த்துக்கிறேன் ராஜா, எனக்கு ஏற்கனவே விசுவாசம் இருக்குது, அவனை விசுவாசத்தில் தோக்கடிச்சிருவேன். நமக்கு அந்த விசுவாசம் இருக்குதா? பக்கத்தில் இருக்கிற கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா ஆண்டவர் மேலே? அல்லேலூயா. உங்களுக்கு விசுவாசம் இருக்குதா? கேளுங்க. கோலியாத்தை வெல்றதுக்கான விசுவாசம் இருக்குதா? விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசி பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கை தட்டு பார்க்கலாம். கலங்காத திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. கலங்காத திகையாதே விசுவாசியே, கல்வாரி நாயகன் கைவிடாரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. பாஸ்டுக்கு தைரியம் கொடுக்குற விசுவாசியா நீ மாறணும். அல்லேலூயா. முடியுதா? பாஸ்ட் பயப்படாத மகளே, நான் பார்த்துக்கிறேன், ஜெபம் பண்ணுறேன். பாஸ்டர் எது கொஞ்சம் நல்லா ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். திருப்பி பாஸ்டர் கொஞ்சம் நல்லா பாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். நீ சொல்லு, பாஸ்டருக்கு சொல்லு, பாஸ்டர் பார்த்துக்கு வர ஆண்டவர், பயப்படாத. அவன் சொல்கிறான், ராஜா நான் பார்த்துக்கிறேன். 10 பேர் அனுப்புகிறான் மோசே, யோசுவா. சில நேரத்தில் 10 பேர் போய் எரிகோவை போய் பார்த்துட்டு வாடா. 10 பேர் போய் திரும்பி வந்தாங்க. 8 பேர் சொன்னான். 12 பேர்லையோ 10 பேர்லையோ சொன்னான், ரொம்ப மோசமான தேசம் ஐயா, நம்ம செத்து போய்ட்டு வாங்க போனா. 2 பேர் சொன்னா, இல்லை மோசேயே, நாம் வென்று விடுவோம். அல்லேலூயா. அவர் பார்த்து சொல்கிற அளவுக்கு விசுவாசம் இருக்குதா? நல்ல வேதத்தை வாசித்து, நல்ல ஜெபிக்கிறவனாய், நல்ல ஆராதிக்கிறவனாய், நல்ல கொடுக்கிறவனாய், நல்ல ஆண்டவருக்குள்ளே ஆண்டவருடைய சமூகத்தை ருசிக்கிறவனாய் இருந்தேன்னா பாஸ்டர் பார்த்து சொல்லலாம், விடு பாஸ்டர் நம்ம பார்த்துக்கலாம், ஆண்டவர் நமக்கு தருவார். அல்லேலூயா. இருக்குதா? நம்ம ஆராதனை எத்தனை மணிக்கு? பக்கத்தில் இருக்கிறவங்க கேளுங்க. நம்ம ஆராதனை எத்தனை பக்கத்தில் இருக்கிறவங்க கேளுங்க. என்னங்க அவ்வளோ கஷ்டமாக கேட்குறீங்க? கேளுங்க, தாராளமாக பார்த்து முகத்தை பார்த்து கேளுங்க. நம்ம ஆறாம் டைம் எத்தனை மணிங்க கேளுங்க. என்னங்க சொன்னாங்க? இப்போ பக்கத்தில் கேளுங்க. நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்கன்னு கேளுங்க. நீங்கள் கேளுங்களேன், எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்கள் கேளுங்க, கொஞ்சம் கேளுங்க. நமக்கு விசுவாசமே வர மாட்டேன். அல்லேலூயா. நான் சோழிங்கநல்லூர்ந்து ராத்திரி 12 மணிக்கு இங்கே வந்தேன். தேரடியில் மெட்ரோவில் இறங்கி 11:45 ஒரு ஹோட்டலில் 2 இட்லி 1 தோசை சாப்பிட்றேன். அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி இங்கே வந்து 12 மணிக்கு சர்ச்சில் இருக்கிற லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு மேலே போகிறேன். நான் காலையில் 5:30 மணிக்கு திரும்ப இங்கே வந்துட்டேன். அல்லேலூயா. நமக்கு விசுவாசம் என்ன சொல்கிறார்? நமக்கு விசுவாசம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு விசுவாசம் இருக்கணுங்க. இன்றைக்கி ஆராதனை நம்ம எப்போ போனோங்க? எத்தனை மணிக்கு போகணும்? என்னங்க நீங்கள் பேசுங்க, நான் ஒன்றும் பண்ணிட மாட்டேன், நீங்கள் பேசுங்க. நம்ம எப்போ போனோமா? நம்ம இடம் எங்கே இருக்குதுமா? நம்ம இடம் எங்கே இருக்குதுமா? எங்கே இருக்குது? அட என்னடா இது, என்ன இப்படி பார்க்குது, பயமாக்குது. நம்ம இடம் எங்கேம்மா இருக்குது? இந்த பாருங்க, 1 பேனு 2வது பேனு 3வது பேனுக்கு நேராக என் இடம் இருக்குது. இருக்குதா இல்லையா? இருக்குதாங்க? இருக்குதாம்மா? இருக்குதா? இப்போ இந்த பேனுக்கு நேராக தான் நான் உட்காரணும். யாராவது வந்தால் தட்டி, ஏய் போ நான் சொல்லணும். இப்போ அந்த இடம் காலியாக இருந்தாக்கா யாருன்னா வந்து உட்காந்துக்குவேன். அந்த இடம் ஃபுல்லாக இருக்கணும்னா எப்போ வரணும்? நீ எப்போ வரணும்? 7:50க்கே வரணும். அல்லேலூயா. நம்ம சீக்கிரமாக என்ன செய்யணுங்க? வரணுமா இல்லையாங்க? வரணுமா இல்லையா பிரதர்? வரணுமா இல்லையா? சேர் காலியாகுது, போகும்போது எல்லாம் சேர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போ. அடுத்த வாரம் வரும்போது எல்லாம் ஃபுல்லாக இருக்கணும். அல்லேலூயா. விசுவாசம் அதான். அல்லேலூயா. ஆனால் நமக்கு அப்படியெல்லாம் இல்லை. சோதரம் பாஸ்டர் சரியில்லை போல, மொத்தம் எவனும் வரமாட்டேன்றான். பாஸ்டர் சரியாக தாங்கிறாரு, ஆனால் விசுவாசி சரியா இல்லை.
இப்போ பாருங்க, தாவீது கேட்குறான், விடு ராஜா நான் பார்த்துக்கிறேன், விசுவாசிக்குது, அவனை நான் எல்லாத்திலையும் முடிச்சிடுறேன் அப்படின்றான். இவர், டே போவியாடா, என் மானத்தை காப்பாற்றிவிடா, மரியாதை போச்சுன்னா கஷ்டம்டா, நாங்களே ஓடிக்கிட்டு இருக்கிறோம், ஏற்கனவே 40 நாள் ஓடுனுக்கிறோம், 39 நாள் ஓடிக்கினே இருக்கிறோம் பின்னாடி, இப்போ போய் நீ வேறு எதனா பண்ணிட்டு போடுறா, இன்னும் ஓட வேண்டியதா இருக்கும், நான் பார்த்துக்கிறேன். அந்த விசுவாசம் உனக்கு இருந்தா உன்னை கொண்டு அற்புதங்களை செய்வார். குதிரை இத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும். இதில் பாதி இருக்குது, நான் நிறுத்திக்கிறேன், 10 மணி ஆயிடுச்சு. நல்ல கவனிங்க, நீங்க ஆயத்தமா இருந்தா உன்னை கொண்டு எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமா, நீங்க ஆயத்தமா பயிற்சி எடுத்துக்கணும். வீட்டில் இருக்கிறீங்க, சபைக்கு போகலனா கூட பயிற்சி எடுக்கணும், பாடுற பயிற்சி எடுக்கணும், ஆராதிக்கிற பயிற்சி எடுக்கணும், வேத வாசிக்கிற பயிற்சி எடுக்கணும், ஜெபிக்கிற பயிற்சி எடுக்கணும். நாம யாருன்ற காட்டணும். எப்போ ஆண்டவர் கொண்டு போய் நிற்க வைப்பார் தெரியாது. ஒரு சாட்சி சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் 83வது வருஷம் பாண்டிச்சேரி பட்டணத்தில் ஞானஸ்தானம் எடுத்து நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் பைபிள் வச்சுன்னு வாசிட்டுக்கிறேன். அந்த ஊரில் சிஎஸ் சபை இருக்குது. அந்த சிஎஸ் சபையில் ஒருத்தர் கூட வந்து எனக்கு பார்த்து ஒரு சோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுறப்பா ஏசு நல்லா ஆக்குவாருன்னு சொல்லவே இல்லை. அவங்க போகிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை திறக்கிறாங்க, ஆராதிப்பாங்க, தந்தானை துதிப்போமே அப்படின்னு பாட்டு பாடுறாங்க. வேண்டாம், நேரம் இல்லை, பாட்டு பாடுறாங்க, நல்லா கேட்குது, முடிச்சிடுறாங்க. 10 மணிக்கு ஆமேன் போட்டு அவங்க பாட்டு போயிடுறாங்க, மூடிடுறாங்க கோயில். அவ்வளோதான். அங்கே ஒரு கூட்டம் எழும்பினது. எங்கேயோ ஒரு இடத்துல பெந்தகோஸ்து சபையில் போய் ரட்சிக்கப்பட்டு ஒரு 4 பேர் எழும்பிட்டான். அவன் என்ன பண்ணுறான், ஒரு பேண்டு ஒன்று எடுத்துக்கிட்டான். பேண்டு ஒன்று கையில் வச்சுக்கிட்டு என்ன செய்கிறான், ராத்திரி என்ன சாப்பிட்ற வேண்டியது, சாப்பிட்டா யார் வீட்டுக்கான ஜெபம் பண்ணமான்னு கேட்டால் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் ஜெபம் படிச்சுட்டு போயான் பாடினா போதும், அவ்வளோதான். யாரையும் உக்காந்து பேண்டை அடி ஊரே தூக்கிட்டு போடுற மாதிரி கலப்புவான். நான் நடக்க முடியாது, அவங்க பாடுறதை கேட்டுனுக்கிறேன். ஏன்னா அந்த அபிஷேகம் எனக்குள்ளே இருக்குது. நான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னுக்கிறேன். ஒரு நாள் ஒருத்தர் வந்தார், என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணேன், நானே படுத்துனுக்கிறேன், நான் என்ன ஜெபம் பண்ணுறது போமா அப்படின்ட்டு. இல்லைப்பா, என் பிள்ளைக்கு ஜெபம் பண்ணுப்பா, உடம்பு சரியில்லைப்பா, நீ என்ன பைபிளெல்லாம் வாசிக்கிற. அவர் வச்சா அந்த உட்கார வச்சு அங்கே படுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த பக்கம் குடல் போயின்னு, இந்த பக்கம் குடல் போயின்னுக்குது, இந்த பக்கம் யூரின் போகுது, இந்த பக்கம் மோஷன் போகுது. படுத்துக்கிட்டே அப்படி எழுந்து அப்படி சவுத்தில் தலையை அப்படி வச்சு பின்னாடி கொஞ்சம் லைட்டாக வச்சுட்டு அவனுக்கு பக்கத்தில் உட்கார வச்சாங்க. இயேசுவின் நாமத்தில் இவனுக்கு கொடுக்குற பிசாசு போகட்டும்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு நான் படுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் முடியனால. ஆனால் வீட்டுக்கு போய் சட்டி பானெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிற அளவுக்கு பிசாசு பெருசாகி போச்சு. அவனுக்குள்ளே பிசாசுக்கு அவங்களுக்கே தெரியாது. இயேசுவின் நாமத்தில் இவனுக்குள்ளே இருக்கிற பிசாசு போட்டோன்னு சொல்லி அவன் அவ்வளோதான் தெரியும் எனக்கு. உள்ளே போய் அதெல்லாம் போதால மொத்தம் பானை சட்டி கிட்டி எல்லாம் ரோட்டில் வந்து சுடுகாட்டில் போய் ஓடுற அளவுக்கு ஆயிட்டான். பாருங்க, தேவன் உன்னை கொண்டு அற்புதங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ தான் நான் யாருன்றது அந்த கூட்டத்துக்கு தெரியுது. ஒரு நாள் கிறிஸ்துமஸ் ஆராதனை என்னை வந்து கூப்பிட்றாங்க, நீ வந்து ஒரு ஜெபம் பண்ணுவியா? ஜெபம்லாம் பண்ண முடியாது, நான் இருக்கிற நிலைமைக்கு வர்றதே கஷ்டம் அப்படின்ற, நடக்க முடியாது, கூண் வழி நடக்கணும், இந்த பக்கம் குடல் இருக்குது, இந்த பக்கம் ஒரு டீ போயின்னுக்குது, இங்கே ஒரு டீ போயின்னு, எல்லாம் நடக்க முடியாது அப்படின்னா எப்படியாவது வந்து ஒரு ஜெபம் பண்ணல. சரி பரவாயில்ல, நம்ம தான் அபிஷேகத்தோடு இருக்கிறோமே, போய் ஜெபம் பண்ணா. அங்கே போன உடனே பிரசங்கம் பண்ண விட்டாங்க. பிரசங்கம்லாம் வேணாம், எனக்கு தெரியாது. நான் பிரசங்கம் பண்ணி அந்நிய பாஷை பேசினேன். ஒரே நாளில் ஊரே தெரிஞ்சு போச்சு நான் யாருன்னு. பிரியமானவர்களே, எப்பொழுது உன்னை கூப்பிடுவார், எப்பொழுது உன்னை எடுத்து பயன்படுத்துவார் என்பது யாருக்கும் தெரியாது, இயேசுநாதருக்கு மட்டும்தான் தெரியும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொன்னார், குதிரை இத்தனை நாளுக்கு நீ ஆயத்தமாயிரு, ஜெயம் எங்கிருந்து வருங்க, கர்த்தரால் வரும். கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களுக்காய் ஜெபிக்கிறோம். குதிரை எத்தனை நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் சொன்னீங்களே. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடு, பார்த்துருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடு, அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.